அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிசம்பர் 29ஆம் தேதி நம்ம ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இது முழுக்க கற்றலுக்காக. அதுபோல் இன்றைக்கி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 ஷார்ட்ஸை வந்து நம்ம காலையிலிருந்து பதிவு பண்ணியிருப்போம். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான மிக முக்கிய எடுத்துக்காட்டு. இதுபோல் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலிமா ட்ரைனிங் கொடுப்போம். இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதில் இருக்கிற கணக்கீடுகள் எல்லாம் கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் பார்த்து நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன்ஸோட இயங்கு சக்தி எப்படி இருக்குது, ப்ரீமியத்தோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குங்கிறத உணர முடியும். மற்ற போல் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிராஃப் இப்படி பார்த்துட்டு இது ஏறி இருக்கும், இது இறங்கியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செல் அடிச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்காது. இல்லை நீங்கள் இங்கே இப்போ மார்க்கெட் மேலே போயிருந்துன்னா இந்த லோ போயிட்டு இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் பேச முடியும். ஆனால் மார்க்கெட் ஹவர்ஸில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறத முக்கியம். அதனால தான் நம்மளுடைய காணொலியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அவ்வளோ லாபம் கிடைக்குங்கிற பதிவே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க, உங்களுடைய சக்தி என்ன, அதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தர் எமோஷனலாக முடிவெடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் வந்துட்டு பாதுகாப்பான வர்த்தகத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்துட்டு லாப நஷ்டங்கிறது அவங்கவுங்க ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். அதனால தான் நம்ம என்ட்ரி எக்ஸிட்டே நம்ம சொல்கிறதில்ல, நம்ம வகுப்புலையுமே இருக்காது, நம்ம காணொலிலையும் என்ட்ரி எக்ஸிட் சொல்லாத காரணம் அதுதான். இப்போ மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அப்படிங்கிற போது கால் செல்லர் வந்துட்டு லாஸ் ஆர் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய சான்ஸ் இருக்குது. நம்ம பொதுவாக பேசலாம், ஆனால் அது எப்படி பண்ண போகிறாங்க. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்றைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பனுக்கு மேலே வரும்போது இது அப்படியே சப்போஸ் இது கண்டினியூ ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வேறு மாதிரி நம்ம பேசியிருப்போம். இது அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதுக்கு வேறு மாதிரி பேச போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஏறுனா புட் ஆப்ஷன் இறங்கும், புட் ஆப்ஷன் ஏறுனா கால் ஆப்ஷன் இறங்கும்ட்டு கிராஃப் போட்டு காமிக்கலாம். ஆனால் ப்ரீமியம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்கள், மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் போட்டிருக்கேன். நமக்கு லோ அப்படிங்கிறது பாருங்கள் 24,180. எப்போ 13ஆம் தேதி வந்திருக்காங்களா. இப்போ இந்த 13ஆம் தேதி டேட்டாவை நீங்கள் பார்க்கணும். 24,000 போட், 24,100 போட், 200 போட் எல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. இங்கே புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்துட்டு கடந்த வெள்ளிக்கிழமை இதுதான் நமக்கு வந்துட்டு முக்கியமான லோ, போன வாரத்துடைய லோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து போன வாரத்துடைய லோ. அப்போ இந்த லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இங்கே பாருங்கள், இது கால் ஆப்ஷன் 24,500 புட் 13ஆம் தேதி என்ன வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஹை வந்து 397 ரூபா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹை இருக்கிறதுலே நமக்கு வந்து அன்றைய தினத்தோட லோ 43 ரூபா. 397 ரூபா ஹையை வச்சுட்டு 43 ரூபாயில் தான் போய் முடிஞ்சாங்க, அது வேறு விஷயம். அப்போ 397 ரூபா ஹை. இன்றைய தினத்தை பாருங்கள், 352, கிட்டத்தட்ட 40 ரூபாயை காணோம். அதாவது மார்க்கெட் அந்த லோவை பிரேக் பண்ணி, இங்கே சிலர் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இதில் தரம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அதுவும் கூட குறையும் அப்படிங்கிற அறிவும் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணலாம். இது மற்றவர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறக்காக எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த காணொளி. தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி சொல்கிறக்கான இந்த காணொளி கிடையாது. தெரியாதவர்கள் பார்த்து அறிந்து கொள்ள தான் இந்த காணொளி. அடுத்தது பாருங்கள், 24,400 புட் 13ஆம் தேதியோட ஹையை பாருங்கள், 326 அப்படிங்கிற இடம் 326.
இன்றைக்கி பாருங்கள் ஹை எவ்வளோ வந்திருக்காங்க 260. அப்போ 320னா 60 ரூபாயை காணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 300 புட் ஆப்ஷன். இது 13ஆம் தேதியோட ஹையை பாருங்கள் 262. இன்றைக்கி 176 ரூபா தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இங்கே என்ன காணும்? கிட்டத்தட்ட 80 ரூபாயை காணும். அடுத்தது 24,200 புட் 13ஆம் தேதி 208 ரூபா ஹை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் புட் ஆப்ஷன் 109 ரூபா. அப்போ 100 ரூபா டிஃப்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100 ரூபா இங்கே வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது 24 100 புட் 13ஆம் தேதி 160 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா 64 ரூபா. அன்றைக்கி 160 இருந்தது, இன்றைக்கி 64 ரூபா. அடுத்தது 24,000 புட். 24,000 புட் பார்த்தீங்கன்னா 123 ரூபா, 122 ரூபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24,000 புட் 38 ரூபா. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை நீங்கள் ஹோல்டு பண்ணுவதால் மார்க்கெட் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே ரீச் ஆனாலும் அந்த ப்ரீமியம் ரீச் ஆகாது. காரணம் இதற்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ டிகே. அப்போ இதை நீங்கள் வரைபடத்தில் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மார்க்கெட் இறங்குனா இவங்க ஏறுறாங்க, மார்க்கெட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணால் இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மார்க்கெட்டுக்குள்ளே கணிதம், மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது உள்ளடக்கம் தான். அந்த மேத்தமெட்டிக்ஸையும் வரைபடத்தால் இப்போ பார்த்தீங்கன்னா 24,300 கால் ஆப்ஷன் இறங்குறதும் 24,300 புட் ஆப்ஷன் ஏறுறதும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க. ஆனால் மார்க்கெட் இயங்கும் போது இதுக்குள்ளே டிகே நம்ம பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து ஒரு 11-12 ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதில் முதல் ஷார்ட்ஸ்லேயே இது ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது ரெண்டு பேருமே நெகட்டிவ், அதாவது கால் ஆப்ஷன் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் நெகட்டிவில் இருக்குது, டிகே நடந்திருக்கு. இந்த டிகே என்ன அப்படின்னா நம்ம 24,350 அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். இது பார்த்தீங்கன்னா 104 ரூபா டு 125 ரூபா. அப்போ மார்க்கெட் 34,325 இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுது. மன்னிக்கும் 104 டு 125. இதில் கால் ஆப்ஷனுடைய விலை அதிகம். நான் புட் ஆப்ஷன்ட்டு நான் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த 20 புள்ளிகளை ஆட் பண்ணால் 34, மன்னிக்கணும் 24, 20 புள்ளிகள்லாம் 370 இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் 104 டு 125ன்னு எடுத்துட்டா, இதோட மிட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா 115 ரூபா. இது காலையிலிருந்து நம்மளோட காணொலியில் பார்த்துட்டு வாங்க. இந்த 115லிருந்து குறைந்து கொண்டே தான் இருந்தது 110. இப்போ பாருங்கள் எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். 24,200 கால் 200 புட் அப்படின்னு பார்த்துட்டா இவங்க 63 ரூபா டு 78 ரூபா. அப்போ 63, 78க்கு 15 ரூபா வித்தியாசம், டிவைட் பை 2 போட்டால் 7 ரூபா. அப்போது 70 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதுதான் டிகே. அப்போ இதை உணர வேண்டும். அப்போது இந்த டிகே நடக்கும்போது மார்க்கெட்டோட மூமெண்ட். அப்போ இன்றைக்கி நடந்த சம்பவம் இதே வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவமாட்ட இருந்து நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் டிகே ஆகும்போது அந்த கண்டினியூட்டி ப்ரீமியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ், இங்கே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகலை. உங்களுக்கு அதை நன்றாக புரிந்திருக்கணும். ஏன் பேனிக் ஆகலைன்னா இங்கே டிகே நடக்கும்போது இது எப்படி உங்களுக்கு ப்ரீமியம் மல்டிபிள் ஆகும்? இங்கே ப்ரீமியம் மல்டிபிள் கண்டிப்பாக நடந்திருக்கு, இல்லைன்ட்டல் இல்லை. பார்த்தீங்கன்னா 24,200 புட் 30 ரூபாயிலிருந்து 109 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 மடங்குக்கு மேலே 2 மடங்கே நடந்திருக்கு. 2 மடங்கு நடந்தும் பாருங்க 109 ரூபாயிலிருந்து 63 ரூபாய், அதாவது
மார்க்கெட் 30 ரூபாய் லோ வச்சுட்டு 110 ரூபா போனவங்க 109லேருந்து 63 ரூபா வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. இப்போ மார்க்கெட் லோலேருந்து ரெக்கவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டா 149 டு இதுனா உங்களுக்கு 50 பாயிண்ட்டு தான் ரெக்கவர். இங்கே 50 பாயிண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே நான் சொல்ல கூடிய வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் 50 பாயிண்ட்டு தான் ரெக்கவர் ஆகிருக்கு. இவங்க 110லேருந்து 60 ரூபாய்னு இங்கே 50 பாயிண்ட்டு வந்துட்டு டவுன் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன ரெக்கவர் ஆனாங்க அந்த அப்படியே அந்த ப்ரீமியத்தை இங்கே டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்க நம்மளுக்கு தெரியாது, இருந்தாலும் இது நன்றாக புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை டவுன் சைடு அப்படிங்கிறக்கு வாய்ப்பு கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் டிகேங்கிற ஒரு விஷயம் நடந்ததால் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன மாதிரி முடிவெடுக்கு. இப்போ மார்க்கெட் அப் சைடாக போகும்போதும் நம்ம இதே வார்த்தையை தான் சொன்னோம், ப்ரீமியம் டிகே நடந்திருக்கு, அது ஒன்று தான் கண்டினியூட்டி பண்ண விடலைன்ட்டு. அதே மாதிரி மார்க்கெட் இப்போ வந்து டவுன் சைடுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கு. ஆனால் வந்து இந்த டிகே அப்போ நாளை தினம் நம்மளுக்கு 0 to ஹீரோ இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு முடிவெடுக்கிற ஸ்ட்ரைக் எங்கே இருக்குன்னா 24,200 கால் புட்டில் தான் இருக்குது. அப்போ 24,200 கால் ஆப்ஷனுடைய ஹை பார்த்தா 243 ரூபா. அப்போ 24,443. புட் ஆப்ஷன் வந்து 109 ரூபாய். அப்போ 24,091. இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். க்ளோசிங் பார்த்தா நம்மளுக்கு 70 ரூபாய்ன்னு எடுத்துட்டா இந்த பக்கம் 24,130, இந்த பக்கம் 24,270 இந்த ஜோன். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 140 ரூபா வரும். அப்போ 24,340 இங்கே 24,060 இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக 24,340, 24,060. அப்போ இதற்குள்ளே இருக்கிறவரை இந்த ஸ்ட்ரைக் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போது நீங்கள் அதிகமாக முன்னுரிமை கொடுக்கறது 24,150 இந்த பக்கம் 24,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதில் ஐடிஎம் டு ஓடிஎம், ஓடிஎம் டு ஐடிஎம் ஆகிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பேக்டட் கிடைக்கலாம். அதுவே இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ப்பதற்கு முரண் நடந்திருக்கு. இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, இந்த பக்கம் 14 இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா 22. ஆனால் டிகே தான் நடந்துட்டு வராங்க. ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக காமிச்சிட்ருக்காங்க. அதனால் ப்ரீமியத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணினீங்கனாலே இங்கே சரியாக இருக்கும். அப்போ இதனை நம்ம வந்து உற்று கவனிக்க வேண்டும். அப்போ மார்க்கெட்டை 24,000. அப்போ அட்டவணைப்படி என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அட்டவணைப்படி 24,200 புட், 24,000 புட், 24,300 கால், 24,300 புட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராடலாக இருக்குது. இப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இதுபடி பார்த்தா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக இருக்குது. அடுத்து 24,200 கால், இதுவும் ஒரு இந்த மணி காலும் கொடுத்துருக்காங்க. 24,250 புட் ஒரு இந்த மணி புட்டு கொடுத்துருக்காங்க. 24,100 புட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 24,100 புட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேர்ன் ஓவரை க்ரியேட் ஆகலை. அப்போ இதை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். இப்போ வேல்யூ பேஸில் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ இது வேல்யூ பேஸில் பார்த்தா இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் பார்க்கலாம். 24,300, 24,200 புட், 24,200 காலை கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். 24,300, 24,200, 24,200 புட் அண்ட் கால் கொடுத்துறாங்க. இது ஒரு ஸ்ட்ராடல். அடுத்து 24,300 காலும் கொடுத்துட்டாக்காங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராடல். அடுத்து 24,250 புட்டை கொடுத்துட்டாங்க. நாளை தினம் புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஒரு இம்பேக்டட் மூமெண்ட் மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு போக முடியும். இல்லாத பட்சத்தில் 24,200 தான் மையப்புள்ளியாக வச்சு நடக்க போகிறாங்க. அடுத்து 24,300. அப்போ ஜோன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை 24,200 to 300 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டட் ஏரியாவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ 24,200 கால் போட்டோட இம்பேக்டட் ஜோனை நம்ம பார்த்தாச்சு. அப்போ 24,300 பார்த்து விடலாம். 24,300 ஏன்னா 24,200, 24,300 தான் ரொம்ப இம்பேக்டடாக இருக்காங்க. $24,300 ரெண்டு பேர்த்தோட ஹை நியராக இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு 170 170ன்னு எடுத்துட்டா 24,470. இந்த பக்கம் 24,130 இந்த ஜோன் 24,130, 24 எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஹை சேமாக இருக்கிறதுனால.
அப்போது இவங்களுடைய லோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா 24, இப்போ காலோடது வந்து 36 ரூபா. அப்போ 24 336, புட்டோடது 54. அப்போ 24 246. இந்த 246க்கு கீழே இவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த லோவை இவங்க வந்து தக்க வைக்க முடியும். இந்த 54, இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருப்போ 128 ரூபாய் இருந்தாலும் கூட இவங்க 54 ரூபாய் தக்க வைக்கணும்னா மார்க்கெட் 24,246க்கு கீழே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்க போகிறாங்க. அப்போது 24,300 புட் ஆப்ஷன் நமக்கு ஐடிஎம்னா 24,300க்கு கீழே மார்க்கெட் இருக்கணும். அப்போ இவங்க லோ வந்து 54 அப்படிங்கிறது கொடுத்ததுனால மார்க்கெட்டை பொறுத்தவரை 24,246க்கு கீழே, இப்போ மார்க்கெட் வந்து 24,246 கீழே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாளை தினமும் 24,246க்கு கீழே இவங்க வர்த்தகமாகிற வர மட்டும்தான் இந்த 54 ரூபா அப்படிங்கிற லோவை இவங்க பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிற கட்டாயத்துக்கு இவங்க உள்ளே போவாங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து இதற்கு கீழே நிலை பெற்ற பார்ப்பாங்க. அப்போ இதற்கு மேலே நிலை பெற்றால் அப்படிங்கும்போது இந்த 54 ரூபா லோங்கிறது கம்பல்சரி நம்மளுக்கு வந்துட்டு பிரேக் பண்ணி தாகணும். ஏன்னா 24,300க்கு கீழே இருக்கிற வரை தான் இது ஐடிஎம். இந்த 54 ரூபானா 24,246க்கு மேலே நிற்கிற வரை இந்த லோ எப்போ வேணாலும் நம்மளுக்கு பிரேக் ஆகலாம். அப்போ இந்த 24,246 டு 24,336 வரை ஒரு வெற்றிடம் இருப்பது போல் இங்கே இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இவங்களுடைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டா 45 ரூபாய். அப்போ 24 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 345, இது வந்து பார்த்தீங்கன்னா 128. அப்போ 24 172. அப்போ 24 172 டு 24 345 இப்பவும் இவங்களுடைய கைப்பற்றுதல் ஏரியாவாகவே இருக்குது. அப்போ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கும் உண்டான நடுப்பகுதி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 145, இதோட வந்துட்டு 28 ரூபாய் 13, 173 டிவைட் பை 2 போட்டால் நம்மளுக்கு ஒரு 85 ரூபாய். அப்போ இந்த 85 ஆட் பண்ணால் 24,250 அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளியாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போ இதை நம்ம வந்து உற்று கவனிக்கணும். அப்போ 24,200க்கும் அதே போல் தான் நீங்கள் கணக்கீடு பண்ணணும். 24,200 புட்டோட லோ 30 ரூபாய் அப்படின்னா 24,170, இவங்களோட லோ 64னா 24,264. இந்த ஜோன் ஒரு இம்பேக்டட் ஜோன். அடுத்து க்ளோசிங் நம்ம பார்த்துட்டோம். 24,130 டு 24,270 ஜோன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இவங்களுடைய ஹை பார்த்துருக்கோம். அடுத்து 24,091 டு 24,443 இந்த ஜோனெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அப்போ புட் ஆப்ஷன் 24,200 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இந்த 30 ரூபாய் லோனா அப்போ மார்க்கெட் 24,170க்கு கீழேயே நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம். இப்போ இதற்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. 24,700 கால் வந்து 64 ரூபாய்னா இந்த 64 ரூபாய் பிரேக் பண்ணக்கூடாதுன்னா மார்க்கெட் வந்து 24,264க்கு மேலே போகணும். அப்போ இதையும் உற்று கவனிக்கணும். அப்போ 264க்கு கீழே இருக்கிற வரை இந்த 64 ரூபாய்ங்கிறது எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்துட்டு லோங்கிறது ஒரு டெம்பரரி லோ தான். எப்படி இருந்தாலும் இதை பிரேக் பண்ணக்கூடிய கட்டாயம் இருக்கும். அப்போ இதனை வந்து நம்ம உற்று கவனிக்கணும். இதை வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு ரியல் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ இதை புரிஞ்சு நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படணும். இந்த ஏடிஎம் டிகே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டிகே பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக நீங்கள் வந்துட்டு நீண்ட காலத்துக்கு பங்கு சந்தையில் இருக்க முடியும். இதைத்தான் நம்ம வந்து கட்டண பயிற்சியிலையும் கொடுத்துட்ருக்குறோம். லைவ் மார்க்கெட்டில் பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கட்டண பயிற்சியில் இணையுங்க. இல்லைன்னா கட்டண பயிற்சியில் இணைய வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கட்டக்கூடிய கட்டணம் உங்களுக்கு வந்துட்டு அது நஷ்டமாகவே கருதப்படும். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் எந்த கெயினுமே நீங்கள் எடுக்க முடியாது. மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வேலை வாய்ப்பில் இருக்கிறேன், நான் வந்துட்டு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்துட்டு நான் மார்க்கெட்டை பார்க்க மாட்டேன்னா நான் தியரிட்டிக்கலாக நீச்சலை நான் கற்றுக்கிறேன், ஆனால் நான் ப்ராக்டிக்கலில் போய் நீச்சலை ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. தியரிட்டிக்கலாக நீங்கள் என்ன உள்வாங்கினாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய தன்மை அங்கே என்னென்ன கஷ்டம் நஷ்டம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் நீச்சல் அடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி தியரிட்டிக்கலாக நீங்கள் பழகி ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிக்கலை தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நன்றி, வணக்கம்.